ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் சசி எஸ்டிசி சேனல். நம்ம சேனலில் தொடர்ந்து சிஓஏ ஃப்ரீ ஆன்லைன் கோர்ஸ் நடத்திட்டு வரோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கிளாஸ் எம்எஸ் ஆஃபீஸ் பேக்கேஜில் ஃபோர்த்து ப்ராக்டிக்கல் கொஸ்டின்ஸ் எடுத்துக்கோங்க, புக் எடுத்துக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா க்ரியேட்டிங் அண்ட் ரிமூவிங் ஃபோல்டர், ரீநேமிங் ஃபோல்டர் அண்ட் ஃபைல்ஸ்னு இருக்கும். ஒரு ஃபோல்டரை எப்படி க்ரியேட் பண்ணுறது, அதுக்கு எப்படி ரீநேம் கொடுக்குறது, அந்த ஃபோல்டர் தேவை இல்லைன்னா அதை எப்படி டெலீட் பண்ணுறது. அடுத்து எக்ஸ்பேண்டிங் அண்டு கொலாப்சிங் ஃபோல்டர், நெக்ஸ்ட்டு சார்ட்டிங் எ ஃபோல்டர். இதுதான் ஃபோர்த்து கொஸ்டின். இதுக்கான செயல்முறை விளக்கம் தான் நம்ம இப்போ இந்த கிளாஸில் பார்க்க போகிறோம். வாங்க கிளாஸ்க்குள்ளே போகலாம். இப்போது ஒரு ஃபோல்டரை எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். ஓகே, எம்டி பிளேஸில் வச்சு ரைட் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போது ரைட் கிளிக் பண்ணோடனே இந்த மாதிரி நம்மளுக்கு வரும் இல்லையா. இதில் நியூ செலக்ட் பண்ணுங்கள். இங்கே ஃபோல்டர்னு இருக்கும், ஃபோல்டரை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு நியூ ஃபோல்டர் ரெடி ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள், நியூ ஃபோல்டர், நம்மளுக்கு நியூ ஃபோல்டர் க்ரியேட் ஆயிடுச்சு. இப்போ இந்த ஃபோல்டருக்கு எப்படி ரீநேம் கொடுக்கறது அதான் பார்க்க போகிறோம். இதுலையே வச்சுக்கிட்டு ரைட் கிளிக் பண்ணுங்கள். இப்போ இங்கே ரீநேம்ங்கிற ஆப்ஷன் இருக்கும், இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி பேக் ஸ்பேஸ் கொடுத்து இதை டெலீட் பண்ணிவிட்டு நம்ம இந்த ஃபோல்டருக்கு என்ன நேம் கொடுக்கணுமோ அதை நம்ம இங்கே டைப் பண்ணிக்கணும். டைப் பண்ணி என்ட்ரு கொடுத்தீங்கன்னா ஒரு ஃபோல்டர் ரெடி. ஓகே, இப்போ இந்த ஃபோல்டர் எனக்கு தேவையில்லை, ரிமூவ் பண்ணணும்னா சேம் அதுக்கு மேலேயே வச்சு ரைட் கிளிக் பண்ணுங்கள், டெலீட் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள், டெலீட் ஆயிடும். அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு பி கொஸ்டின் என்னென்னா எக்ஸ்பேண்டிங் அண்டு கொலாப்சிங் ஃபோல்டர். ஃபோல்டரை எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணி காமிக்கிறது, கொலாப்ஸ் பண்ணி காமிக்கிறது. சேம் ஸ்டார்ட் மெனுக்குள்ளே போயிட்டு ஸ்டார்ட் மெனுவை மேலே வச்சுட்டு ரைட் கிளிக் பண்ணுங்கள், ஃபைல் எக்ஸ்ப்ளோரர் செலக்ட் பண்ணி உள்ளே போயிடுங்க. இப்போது நம்மளுக்கு இங்கே இந்த லெஃப்டில் ஓரத்தில் இந்த ஆரோ இருக்கு இல்லையா, இந்த ஆரோவை கிளிக் பண்ணும்போது நம்மளோட ஃபைல்ஸ் எல்லாமே உள்ளே சுருங்கிடுது. அதாவது அதுக்கு பேர் கொலாப்ஸ். இப்போ இந்த ரைட் சைடு ஆரோவை நம்ம திருப்பி கிளிக் பண்ணும்போது டவுன் ஆரோவோ மாதிரி உள்ளே எல்லாமே விரித்து காமிக்குது. இதுக்கு பேர் எக்ஸ்பேண்டிங். இது மாதிரி விரித்து காமிக்கிறதுக்கு பேர் எக்ஸ்பேண்டு. இதை சுருக்கி வைக்கிறதுக்கு பேர் கொலாப்ஸு. அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு சி கொஸ்டின் சார்ட்டிங் எ ஃபோல்டர். ஒரு ஃபோல்டரை எப்படி ஷார்ட் பண்ணுறது. ஓகே, அதே ஃபைல் எக்ஸ்ப்ளோரரில் போயிட்டு டாக்குமெண்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு மேலே வியூ டேப்புக்குள்ளே போங்க. இங்கே ஷார்ட் பைன்னு இருக்கும், இதை கிளிக் பண்ணோம்னா நம்மளுக்கு நேம், டேட் மாடிஃபைட், டைப், சைஸ், டேட் கிரியேட்டட், ஆத்தர், கேட்டகரி, டேக்ஸு, டைட்டில், அசெண்டிங் டிசெண்டிங்னு இருக்கும். இதில் நம்மளுக்கு எந்த வரிசைப்படி நம்ம வைக்கணுமோ அதை வந்து நம்ம கிளிக் பண்ணிக்கணும். இப்போ டேட் மாடிஃபைடு பண்ண நம்மளோட டேட் மாடிஃபிகேஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அந்த வரிசையில் நம்ம ஃபோல்டர்ஸை அடுக்கி வைக்கணும்னு நினச்சோம்னா நம்ம அதை கிளிக் பண்ணிக்கணும். அது அசெண்டிங் ஆர்டரில் வேணுமா இல்லை டிசெண்டிங் ஆர்டரில், அதாவது A to Z வரிசையா இல்லை Z to A வரிசையான்னு நம்ம இங்கே வச்சு செலக்ட் பண்ணிக்கணும். இதில் நம்மளுக்கு எந்த ஆர்டர் படி வேணுங்கிறத செலக்ட் பண்ணி வைக்கிறதுக்கு பேர் தான் ஷார்ட்டிங் எ ஃபோல்டர். இதில் நம்ம இந்த ஃபோல்டர்ஸை நம்மளுக்கு ஐக்கான்ஸாக வேணுமா, ஸ்மால் ஐக்கான்ஸாக வேணுமா, டைட்டில்ஸாக வேணுமா, லார்ஜ் ஐக்கான், இந்த மாதிரியும் நம்ம ஷார்ட் பண்ணிக்கலாம். இவ்வளோ தான். இந்த ஃபோர்த்து கொஸ்டின் முடிஞ்சது. இந்த கிளாஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே சேனலை வாட்ச் பண்ணிகிட்ருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ.